இந்த பிரஷர் மாத்திரையை எங்கன வச்சேன்னு தெரியலையே. இவகிட்ட கேட்டேன் ஏசு போல. வடிவு வடிவு. என்னப்பா இப்படி முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க? ஏமா மாலினி, உன் புருஷன் வேலைக்கு போவோம்ல, நீ இங்க உட்காந்து கிடக்க, நீ வீட்டுக்கு போகலையா? இல்லப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதான் அம்மா இல்லாதப்ப பேசலான்ட்டு வந்தேன். என்னம்மா, அம்மாக்கு தெரியாம என்ன விஷயம்? நான் அவகிட்ட எதையும் மறைச்சதில்லை. அவளுக்கு தெரியாம பணம் கிடம் கேட்க போறியா? இல்லப்பா, அதெல்லாம் இல்ல. அதான பார்த்தேன், வடிவுக்கு தெரியாம நான் எதையும் செய்யறதில்ல. என்னன்னு சொல்லு. ஏப்பா, என் நாத்தனாரு மாசமா இருக்கல்ல? ஆமா, அதுக்கு என்ன? அவளுக்கு வளகாப்பு பண்ண போறீங்களா? அது இல்லப்பா, அவளுக்கு கார் வாங்கி கொடுக்கணுமா. அது எங்க வீட்டுக்காரர்கிட்ட உங்க மருமகன்கிட்ட கேட்டாங்க. நான் முதல்ல மாட்டேன்னு தான் சொன்னேன். அப்புறம் ஒரு யோசனை, நம்ம அவளுக்கு கார் வாங்கி கொடுத்தா அது நம்மளுக்கு கௌரவமா இருக்கும்ல. என்ன பேசுற? அவளுக்கு கார் வாங்கி கொடுத்தா நமக்கு கௌரவமா இருக்குமா? அது உன் புருஷன் யோசிக்க வேண்டியது. உன் புருஷன் தங்கச்சிக்கு காரை வாங்கி கொடுத்து தங்கச்சி அங்கிட்டும் இங்கிட்டும் கார்ல வர்றத போறத பார்த்தா அவனுக்கு சந்தோஷமா இருக்கும்னா அது அவனுக்கு கௌரவமா இருக்கும். நான் வாங்கி கொடுத்தா அவனுக்கு எப்படி கௌரவமா இருக்கும்? என்னப்பா இப்படி பேசுறீங்க? நீங்க வாங்கி கொடுத்ததாவா சொல்லுவேன், நாங்க வாங்கி கொடுத்ததானே சொல்லுவோம். இப்படி உன் புருஷன் கேட்க சொல்றானா இல்ல நீயா கேக்குறியா? என்ன பேச்சு இது? ஓ நாத்தனாருக்கு கார் வாங்கி கொடுக்கணும்னா அத உன் புருஷன் முயற்சி பண்ணணும். அதுக்கு நான் கார் வாங்கி கொடுக்கணுமா? ஏன் காசை போட்டு என்ன விளையாடுறியா? என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நம்மகிட்ட என்ன காசு பணம் இல்லாமலா இருக்கும்? ஒரு 10 லட்சம் ரூபாய் அதை போட்டு என் நாத்தனாருக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தா எங்களுக்கு கௌரவமா இருக்கும்ல. அடி செருப்பால, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற கதையா? எம்பிட்டு திமிர் இருந்தா ஓன் கௌரவத்துக்காக ஏன் புருஷன்ட்ட வந்து காசு கேட்டுக்கிட்டு இருப்பேன்? வெக்கமா இல்ல? வேணும்னா நீயும் உன் புருஷனும் சம்பாத்தியம் பண்ணி உன் நாத்தனாருக்கு வாங்கி கொடுக்கணும். உனக்கு கேட்டா கூட பரவாயில்ல, அதையே நான் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு தான் சொல்லுவேன். எவ்வளவு திமிர் இருந்தா இங்க வந்து உங்க அப்பா கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருப்ப? ஏமா என்னம்மா புரியாம பேசுற? கொஞ்சமாவது உனக்கு நான் சொல்ல வர்றது புரியுதா? மரியாதையா ஓடி போயிரு. இன்னொரு தடவை எதையாவது கேட்டு இங்க வந்த அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏற்கனவே இங்க எல்லாரும் உன் மேல புகைச்சலா தான் இருக்காவோ. உன் இஷ்டத்துக்கு வார போற, வர நேரம்லாம் அது வேணும் இது வேணும்னு வாங்கிட்டு போற. உன் அக்காவும் இங்கன்னு தானே இருக்கா. என்னைக்காவது வாயை திறந்து ஏதாவது கேட்டிருப்பாளா? ஏதாவது கேட்டிருப்பாளா சொல்லு. எல்லாத்துக்கும் மேலதான் உனக்கு செஞ்சிருக்கு. பத்தாதுக்கு உன் நாத்தனார்காரிக்கு கார் வாங்கி கொடுக்கறதுக்கு இங்க வந்து போயிட்டு இருக்க. என்னம்மா பேசுற? என்ன பேசுற? யாருக்கு புகைச்சலம் காய்ச்சலமா இருக்கு? ஏன் நான் கேட்டா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வலிக்கா? இருக்குதானே செய்து இல்லாத வீட்லயா கேட்குறேன்? இருக்கிற வீட்டில் பொண்ணுங்களுக்கு செய்யறத இப்படி கணக்கு பார்க்காதீங்க. என்ன யாருக்கு புகைச்சலா இருக்கு? என் அப்பாவோட அக்கா பொண்ணு, அதான் ஏ மைனி, அவங்களுக்கு புகைச்சலா இருக்கா? இல்ல ஓ அண்ணன் பொண்ணு டாக்டரு, அந்த அம்மாக்கு புகைச்சலா இருக்கா? இல்ல ஒண்ணுமே இல்லாட்டாலும் நல்ல பொண்ணுன்னு பிடிச்சி கட்டிக்கிட்டு வந்தீங்க. அப்பா அத்தா இல்லாதவளா இருந்தாலும் நல்லவளா இருக்கா, அது போதும், ஒன்னும் போட வேண்டான்னு கூட்டிட்டு வந்திய அந்த முத்தழகு, அவளுக்கு புகைச்சலா இருக்கா? இல்ல கடைசியில ஒருத்தி வட இந்தியாக்காரினாலும் பரவாயில்ல மவனுக்கு பிடிச்சிருக்குன்னு கட்டி வச்சியே, அவளுக்கு புகைச்சலா இருக்கா? எவளுக்கு புகைச்சலா இருக்கு? எவளுக்கு புகைச்சலா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா எல்லாவளும் என்ன சரப்பொழிய அள்ளி போட்டுட்டு வந்தாளுவலா? என்ன பாக்குற? இன்னொரு வார்த்தை இந்த வீட்டில் மருமவளவளை பத்தி ஏதாவது பேசுறேன், ஒரஞ்சு பொண்ணுகளெல்லாம் கலத்தி போடுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? அவ்வளவு இந்த வீட்டு குத்து வழக்கு, இந்த வீட்டு மருமக, அதுவும் என் மவளவு மாதிரி. உன்னை எந்த அளவுக்கு இந்த வீட்டில் நேசிக்கிறோமோ அதே அளவுக்கு அவ்வளவளும் இந்த குடும்பத்தை தூணு. அவளோட பத்தி ஏதாவது பேசுன அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். நீ என்ன பேசணுமோ என்னையும் அப்பாவையும் பேசு, இங்க உள்ளவளை பேசு. அதுக்காக என் வீட்டுக்கு வந்த மரும உழுவலை ஒண்ணு மத்த உழுவோன்னு பேசுறியா? அவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும். நீ பேசுறது சரியாமா? நான் உன் பொண்ணு, எல்லா வீட்லயும் பொண்ணுங்களை விட்டு கொடுக்காம பேசுவாங்க. ஆனா நீ மரும உழுவலை தூக்கி வச்சு ஆடுற.
இங்க பாரு, இந்த வீட்ல இருக்கிறது என் மருமவளுவதான், நீ இல்ல. ஆனா நீ பேசுற பேச்செல்லாம் அவங்க காதுல விழுந்தா எவ்வளவு மனசு வருத்தப்படுவாங்க. என்ன பேசுற? உன்னை எப்படி பாக்குறனோ அதே மாதிரிதான் என் மருமவளையும் பாக்குறேன். என் மருமவ ஒருத்தி சம்பாத்தியம் பண்ணி 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 கொடுத்துட்டு இருக்கா. மத்தவள்வா வேலைக்கு போலனா அவங்க படிச்சதை பொறுத்து. யாரையும் நான் தப்பா நினைக்கல. நான் பிடிச்சதானே இந்த வீட்டுக்கு மருமவளா கூட்டிட்டு வந்தேன். அவ்வளவோ இங்க இருக்க போறவளுவோ. உனக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்தாச்சு. ராகினியை விட 10 மடங்கு உனக்கு அதிகமா தான் கொடுத்துருக்கோம். இப்ப வரைக்கும் ராகினி எதுவுமே வாயை திறந்து கேட்டதே இல்லை. ஏ, அவ அண்ணி இங்கதானே இருக்கா? அவ ஒரு வார்த்தை ராகினிக்கு எதுவும் கொடுக்காம மாலினிக்கு கொடுக்கறீங்களேன்னு கேட்டிருப்பாளா? கேட்கலையே. ஆனா நீ தானே இப்படி எப்பா பார்த்தாலும் அதை கொடு இதை கொடுன்னு பணத்தாசை பிடிச்சி பேய் மாதிரி அலையிற. இவ்வளவு நாள் உனக்கு கேட்டு வாங்கிட்டு போன. இப்போ உன் நாத்தனாருக்கு, அடுத்தால யாருக்கு கேட்க போற? உன் மாமியா இருக்கா? போதுமா, நிப்பாட்டு. பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம என்னை இவ்வளவு கேவலமா சொல்லிட்டல. உன்னால எனக்கு செய்ய முடியுமா முடியாதா? அதுதான் கேட்டேன். முடியாதுடி. எவ்வளவு ஒருத்திக்கு கார் வாங்கி கொடுத்ததுக்கு ஏன் புருஷன் உழைச்சு போட்டணுமா? ஒழுங்கு மரியாதையா வெளியே போ. என்ன அவமானப்படுத்திட்டல. இனிமே என் மூஞ்சிலே முடிக்காத. நானும் உங்க 2 பேர் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன். பேரன் கீரண்டு என் வீட்டு பக்கம் வந்துடாத. அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். சரிதான் போடி, நானா வரமாட்டேன். ஆனா நீயா வந்துடாத. எனக்கு இங்க உள்ள பேரனோடையும் பேத்தியோடையும் கொஞ்ச போதும். என்னைக்கு என் பேரன் என்னை தேடி ஆச்சுன்னு வீட்டுக்கு வரானோ அன்னைக்கு கொஞ்சிக்கிறேன். மரியாதையா வெளியே போ. திமுறை பிடிச்ச கழுத என்ன பேச்சு பேசிட்டு போறா? என்ன வடிவு இப்படியெல்லாம் பேசுறா? இவளை நம்ம வயிற்றுல தான் பெத்தமா? எனக்கு நினைச்சாலே கேவலமா இருக்கு. அப்பா அத்தாவோட கஷ்டத்தை கூட புரிஞ்சுக்காதவா என்ன பொண்ணு இவ? நாம சம்பாத்தியம் பண்றோம்னா அத ஊர்ல உள்ளவங்களுக்கெல்லாம் கொட்டி கொடுக்கறதுக்கா சம்பாத்தியம் பண்றோம். நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு தானே சேர்த்து வைக்கிறோம். இவ என்னன்னா எல்லாத்தையும் விரயம் பண்ணிடுவா போல இருக்கு. ஏங்க, ஆத்துல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லிருக்காங்க. இவ திமிரு பிடிச்ச கழுத. இவ பகட்ட ஊரு புறா மெச்சுறதுக்காக நம்ம பணத்தை விரையமா கலையுதா? அவ போயிட்டு போறா, விடுங்க. இனி அவளை பத்தி இந்த வீட்டுல யாரும் பேசாதீங்க. என்னமோ சொல்லுவாங்களே, குண்டி வத்தினா குதிரையும் வைக்க திங்கன்னு. அந்த கணக்குல அவளா தேஞ்சு போனா தன்னால அம்மா நம்மான்னு தேடி வருவா. நாமளா போய் போய் பாக்குறதுனாலதான் திமிரு கூடி போகுது. இனி அவ வீட்டு பக்கமே போகாதீங்க. சரி வடிவு, ஒரு காப்பி போட்டு தாயே. இருங்க, போட்டு எடுத்துட்டு வரேன். சுப்புலட்சுமிக்கா, ஏக்கா நில்லுக்கா. கூறுகட்ட சுப்புலட்சுமிக்கா, கூப்பிட காது இருக்கலையா? நில்லுக்கா. சுப்புலட்சுமிக்கா, ஏக்கா நில்லுக்கா. கூறுகட்ட சுப்புலட்சுமிக்கா, கூப்பிட காது இருக்கலையா? நில்லுக்கா. என்னத்துக்கு இவ்வளவு வேகமா எக்கா நொக்கானு மூச்சு இறைக்க ஓடி வரா? இவளுக்கு இது தேவையா? என்னாச்சு? ஏடி, மெதுவா வரியா? என்னமா வருது? எதுக்கு இந்த ஓட்டம் ஓடியார? அக்கா அது இல்லக்கா, இந்த மாலினி இல்ல வீட்டுக்கு வந்தாளா? வந்த உடனே அத்தைக்கிட்ட நம்மளை பத்தியெல்லாம் எப்படி பேசினா தெரியுமா? இருக்கிறதுலயே கீழ்த்தரமாவும் தரக்குறைவாவும் பேசினா தெரியுமா? என்னடி சொல்ற? நம்மள கண்ட மாதிரி பேசினாளா? அவ பேசுறதுக்கு நாம என்ன பண்ணணும்? நம்மளை பத்தி பேசுறதுக்கு அங்க என்ன இருக்கு? ஐயோ அக்கா, அத்தை கிட்ட நாம ஒண்ணுமில்லாம வந்தவோ அப்படி இப்படி அப்படிப்பட்டவளை உன் மருமவளை தூக்கி வைக்கிறியா? என்ன நீ என்ன என்னைக்காவது மதிச்சிருக்கியா? அப்படி இப்படின்னு பேசினா தெரியுமா? அத்தை அரைஞ்சிச்சு பாரு, பலார்னு ஒரு அறை. ஏ மருமவளவுதான் இந்த வீட்டு தூணு, அவ்வளோதான் இந்த வீட்டுக்கு எல்லாமே. அவளோட பத்தி ஏதாவது பேசின அப்புறம் கொன்னே போடுவேன். இனிமே இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? எனக்கே ஆச்சரியமா போச்சு. அத்தையை எத்தனை நாள் நான் கண்டபடியா பேசியிருக்கேன். ஆனா அத்தை என்ன விட்டு கொடுக்காம பேசிச்சு தெரியுமா? முத்தலுக்கு ஒன்றும் இல்லாட்டாலும் அவ என் மருமவ. நான் பிடிச்சிதானே கூட்டிட்டு வந்தேன். ஏ மருமவளோடும் எனக்கு நீங்களும் சமந்தான்.
யாரையும் நான் பிரிச்சு பார்க்க மாட்டேன். அப்படி இப்படின்னு பேசிட்டு தெரியுமா? அதான் உன்கிட்ட சொல்லலான்னு ஓடியாந்தேன். நீ என்னன்னா காதே கேட்காம செவிட்டு கழுத மாதிரி அப்படியே போயிட்டு இருக்க. ஏடி அதுக்காக என்ன செவிட்டு கழுதம்பியோ? ஆமா, இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம். ஏடி என்னத்துக்காக நம்மளெல்லாம் பேசினா? நம்ம கிட்ட நல்லா தானே பேசுறா, பின்ன என்னாச்சு அந்த கிறுக்குச்சிக்கு? அதை ஏன்க்கா கேட்குற? அவ நாத்தனார் கறிக்கு கார் வாங்கி கொடுக்கணுமா? எவ்வளவு திமிர் இருக்கு! நான் என் புருஷனை லைசன்ஸ் போடுனாலே அந்த ஆளு போட மாட்டேங்கிறாரு. எனக்கு பைக் ஓட்டதான் வரும், காரெல்லாம் வேண்டாங்கிறாரு. இவளுக்கு கேட்டா கூட பரவாயில்ல, இவ நாத்தனாருக்கு கார் வேணுமா, அதனால வாங்கி கொடுங்க, எனக்கு பெருமையா இருக்குங்கிறா. எவ்வளவு திமிர் இருக்கு அவளுக்கு. ஏடி அப்போ அத்தை இறங்குது சரிதான். இவளுக்கு நான் கேட்டிருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லியிருக்கலாம். இவ நாத்தனார் காரிக்குனா அப்போ இவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு. அப்போ இவளை தூக்கி போட்டு மிதிக்க வேண்டியதான். அத்தை கொடுத்தது சரிதான். சரி, என்னன்னு வீட்டுல போய் பாப்போம் வா. சரிக்கா.